இந்தியாவில் பொதுமக்கள் எப்போவுமே அதிகப்படியான பொருளாதார வீழ்ச்சிக்கு உள்ளாகிட்டே வந்துட்டே தான் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், கடந்த காலகட்டங்களில் ஊழல் மூலமாக நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில பேர் இருந்திருக்காங்க. இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி பில்லியன் கணக்கான டாலர்களை அரசிடம் இருந்து மோசடி செஞ்ச பல நபர்களையும் பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக விஜய் மல்லையா, இவர் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருப்பாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் விஜய் மல்லையா முதல் PNP ஊழல் வரைக்கும் இந்தியாவை ஒழுக்கிய மிகப்பெரிய மோசடிகளை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. விஜய் மல்லையா 9,000 கோடி மோசடி. இந்திய ஊழலில் எல்லா மக்களாலேயுமே அதிகமாக அறியப்படுபவர் தான் பார்த்திங்கன்னா விஜய் மல்லையா. இவர் மக்களால் கிங் ஆஃப் குட் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஒரு தரப்பு மக்களால். ஆனால் இவருக்கு பார்த்திங்கன்னா இப்போது நல்ல காலமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, புகழ்பெற்ற மதுபான நிறுவனம் அதுபோக விமான நிறுவனமான கிங் ஃபிஷர்ஸ் நிறுவனத்துடைய முதலாளியாக இருந்தவர் தான் விஜய் மல்லையா. 2016ஆம் ஆண்டு இந்தியாவில் செஞ்ச மோசடிக்கு அப்புறமா இவர் இந்தியாவை விட்டு தப்பிச்சு இங்கிலாந்தில் தஞ்சம் புகுந்துட்டார். விஜய் மல்லையா பார்த்திங்கன்னா பல்வேறு வங்கிகளில் 9,000 கோடிக்கு மேலே கடன் பட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான கடனில் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செயல்படாமல் இருக்கக்கூடிய கிங்ஃபிஷர் விமானங்களுக்காக அளிக்கப்பட்ட கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கடன்களை வாங்கிட்டு இவர் தப்பிச்சு ஓடிட்டு போயிட்டார் இல்லையா. ஸோ அதனால் இவர் பொருளாதார குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டப்பட்டார், அறிவிக்கப்பட்டார். மல்லையா பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து போனதுக்கப்புறமா திரும்பி இங்கே வரவே இல்லை. அதனால் இவரை திரும்ப ஒப்படைக்குமாறு இந்தியா தொடர்ந்து இங்கிலாந்து கிட்ட வலியுறுத்திட்டே வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சைடில் மல்லையா என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட கடன் வாங்கிய தொகையை 100% திரும்ப செலுத்துவதாகவும் அதற்கு தனக்கு சலுகை அளிக்குமாறும் கேட்டுக்கிட்டாரு. அந்த தொகைகளை கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மூலமாக வங்கிகளுக்கு கட்டுவதாகவும் அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவர் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இப்போவும் நமக்கு தெரியும். நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா, அட யாரா இவர், எனக்கே பார்க்கணும் போல இருக்குது, இத்தனை பேருக்கு தண்ணி கட்டியிருக்காரு அப்படின்னு தோணும். பிகாஸ் விஜய் மல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேர் இல்லை, ஒரு பிராண்டு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கும் ஏமாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணம். கோல்கேட் மோசடி 1.86 லட்சம் கோடி. இது பார்த்திங்கன்னா நிலக்கரி ஒதுக்கீடு ஊழல், அது போக கோல்கேட் ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2012ஆம் ஆண்டு UPA, அதாவது இந்திய காங்கிரசினுடைய சார்பு கட்சியாக இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆட்சியில் இருந்தபோது நடந்த அரசியல் ஊழல் தான் இது. 2004 மற்றும் 2009ஆம் ஆண்டுகளுக்கு இடையில 194 நிலக்கரி தொகுதிகளை சட்டவிரோதமாக ஒதுக்கீடு செஞ்சதுக்காக முக்கியமாக இவங்க மேலே குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இந்த ஊழல் யாருக்கு அதுக்கு எடுத்துகிட்டு போகப்பட்டிருக்கு அப்படின்னா, CAG அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது CAG மீன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கணக்கு வழக்குகள் குறித்த ஒரு அமைப்புக்கு கொண்டு போகப்படுது, அவங்க கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுது. இது முழு அதிகாரத்தையுமே அந்த அதிகாரத்தின் கீழ் இருந்தவங்களையும் உழுக்கும் ஒரு மோசடியாக அமைஞ்சுது. CAG முதல்ல பார்த்திங்கன்னா 10 லட்சம் கோடிக்கு மேலான இழப்பை மதிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இறுதி அறிக்கையில் மோசடி தொகை எவ்வளோ தெரியுமா பார்த்துருக்காங்க, 1.86 லட்சம் கோடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது குறிப்பிட்ட அவங்கள மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த நாட்டையுமே போட்டு உழுக்குச்சுன்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,76,000 கோடி ரூபாய் மோசடி. 2008ஆம் ஆண்டு 2G ஸ்பெக்ட்ரம் சந்தாக்களை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய அதிர்வெண் ஒதுக்கீட்டு உரிமம் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டுச்சு. இந்த உரிமங்களுக்காக பார்த்திங்கன்னா மொபைல் தொலைபேசி நிறுவனங்கள் கிட்ட கட்டணம் வசூலிச்சதாக கூறப்பட்டுச்சு. இதனால் இந்த விஷயத்தை அரசாங்கம் ஆய்வுக்கு உட்படுத்துச்சு. இந்த சர்ச்சையின் மைய புள்ளியாக பார்த்திங்கன்னா முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ராஜா அப்படிங்கிறவர் இருந்தார். இது குறித்து CAG சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேகரிக்கப்பட்ட பணத்துக்கும் சேகரிக்க வேண்டிய பணத்திற்குமான வித்தியாசம் பார்த்திங்கன்னா சரியா 1.76 ட்ரில்லியன், 1,76,000 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஸ்பெக்ட்ரம் பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இது அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டது மற்றும் தனிச்சையானது அப்படின்னு அறிவிச்சது. அதுபோக 120க்கும் மேற்பட்ட உரிமங்களை ரத்து செய்ய இது வழிவகுச்சு அப்படின்னு சொல்லலாம். காமன்வெல்த் விளையாட்டு ஊழல் 70,000 கோடி ரூபாய் மோசடி. 2010ஆம் ஆண்டு இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடந்துச்சு. காமன்வெல்த் விளையாட்டை காட்டிலும் இந்த ஊழல் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். இந்த விளையாட்டு சம்பந்தமான சர்ச்சைகள் அதிக தலைப்பு செய்திகளாகவும் உருவெடுத்துச்சு அந்த டைமில். இந்த மோசடி நிகழ்வுகளால் நாட்டுடைய பெயரே மொத்தமாக கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். இதனுடைய தலைவர் சுரேஷ் கல்மாடி மேலே பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு இந்த ஊழல் முறைகேட்டிற்கான குற்றம் சாட்டப்பட்டுச்சு. இந்த ஊழலால் விளையாட்டு வீரர்களுக்கு அதிகாரிகளால் ஒதுக்கப்பட்ட தங்குமிடத்திற்கு பதிலாக மோசமான இடம் வழங்கப்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. இதுதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான சோகமான விஷயமே. போஃபர்ஸ் ஊழல் 64 கோடி ரூபாய் மோசடி.
1980கள் மற்றும் 90களில் இந்தியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே நடந்த ஆயுத ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்துச்சு. 1986ஆம் ஆண்டில் இந்தியா 155 மில்லிமீட்டர் ஃபீல்டு ஹோவிச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை இந்திய ராணுவ வீரர்களுக்கு வழங்க முடிவு செஞ்சது. ஸோ இந்த ஆயுதங்களை தயாரிப்பதற்காக இந்தியா ஸ்வீடன் ஆயுத உற்பத்தியாளரான ஃபோஃபோர்ஸ் ஏபி என்பவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 1437 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. இது தோராயமான ஒரு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போதைய பிரதமரான ராஜீவ்காந்தி உட்பட பல அரசியல்வாதிகள் இதில் லஞ்சம் வாங்கியதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு தரப்பு சாராருடைய கருத்து மட்டுமே. அப்போதைய காலகட்டத்தில் 64 கோடி அப்படிங்கிறது இப்போதைய காலகட்டத்துடைய மதிப்பு படி பார்த்தீங்கன்னா 400 கோடி ரூபாய் வரைக்கும் வரும். நீரஜ் மோடி PNB வங்கி மோசடி 11,400 கோடி மோசடி. இந்தியாவில் நடந்த சர்ச்சைக்குரிய மோசடிகளில் நீரவ் மோடியுடைய மோசடியும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த மோசடி பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பிராடி ஹவுஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனம் மூலமாக நடந்ததாக சொல்லப்படுது. இதில் நீரவ் மோடி மட்டும் இல்லாமல் இவருடைய மாமா மஹூல் சோக்லி அப்படிங்கிறவரும் 2 வங்கி அதிகாரிகளும் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டதாக சொல்லப்பட்டுச்சு. நீரவ் மோடி மற்றும் அவர் மூலமாக இணைக்கப்பட்ட நிறுவனங்கள் கடன்களுக்கு எதிரான விளிம்பு தொகையை செலுத்தாமல் இருந்திருக்காங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் கடனை செலுத்தாமல் இருந்தால் PNB வங்கியே அந்த தொகையை செலுத்த வேண்டியது இருக்கும். ஸோ இப்படித்தான் அந்த மோசடி நடந்திருக்குது. அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஊழல் 3600 கோடி ரூபாய் மோசடி. இந்தியாவில் பிரபலமற்ற பாதுகாப்பு முறைகேடான ஊழல் தான் இது. இந்திய ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் விஐபிக்கள் பயன்படுத்துவதற்காக 12 ஹெலிகாப்டர்களை தயாரிக்க அரசு முடிவு செஞ்சாங்க அந்த காலகட்டத்தில். இதற்காக UPA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தேசிய காங்கிரசினுடைய சார்பு கட்சி அரசாங்கத்துக்கும் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற இத்தாலியை சேர்ந்த ஹெலிகாப்டர் செய்யக்கூடிய விமான நிறுவனத்திற்கும் 2010 ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. அந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்தீங்கன்னா 12 ஹெலிகாப்டர்கள் செய்ய 3600 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. ஆனால் பாருங்க, அதில் சில இடைத்தரகர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதாக சொல்லப்பட்டுச்சு. இதுதான் அதில் ஊழலே. ஸோ இது ஊழல் மட்டும் கிடையாது, மிகப்பெரிய ஊழலாக பேசப்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். சத்தியம் ஊழல் 14,000 கோடி ரூபாய் மோசடி. 2009ஆம் ஆண்டு நடந்த இந்த கார்ப்பரேட் மோசடி இந்தியாவுடைய என்ரான் ஊழல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஊழல் பார்த்தீங்கன்னா ராமலிங்க ராஜு அப்படிங்கிறவரையும் அவருடைய நிறுவனமாக இருந்த சத்யம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த ஊழல் விவகாரத்தில் அதிகமாக ஈடுபடுத்தப்பட்டாங்க. அண்ட் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா 14,000 கோடிகளுக்கான தவறான கணக்குகளை காட்டுச்சு அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டுச்சு. இதன் மூலமாக பங்கு சந்தையில் முதலீட்டாளர்கள் மற்றும் பிற பங்குதாரர்களை இந்த நிறுவனம் ஏமாற்றிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஸோ இறுதியாக அந்த கணக்குகள் எல்லாமே பொய்யானது தான் அப்படின்னு அந்த நிறுவனமே ஒத்துக்குச்சு. ஹவாலா ஊழல் $18 மில்லியன் ஊழல். இது 1990களில் ஹவாலா ஊழல் பொதுமக்களுடைய கவனத்தை அதிகமாக ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். அதிகமாக பேசப்பட்ட ஊழல் இது. இதில் LK அத்வானி, அர்ஜுன் சிங், யஷ்வந்த் சின்ஹா, அது போக மதன்லால் குரானா போன்ற அரசியல்வாதிகள் லஞ்சத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுச்சு. இதனால் இந்த ஊழல் பார்த்திங்கன்னா பல பேருடைய கவனத்தையும் நாட்டில் ஈர்த்துச்சு. இந்த மோசடிகள் எல்லாமே பயங்கரவாதிகள் மீதான தாக்குதல்களோட தொடர்புடைய ஜெயின் சகோதரர்கள் அல்லது ஹவாலா சகோதரர்களை சுற்றியே வந்துச்சு. இந்த கேஸ் மொத்தமாக இவங்களை வளைச்சு தான் நடந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கருப்பு பணங்களை அரசியல்வாதிகள் ஜெயின் சகோதரர்களை பயன்படுத்தி பதுக்கி வச்சதா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது ஒரு நாட்டையே உழுக்குச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே பலவிதமான மோசடிகள் நடந்திருக்குது. 130 கோடி மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டில் இவ்வளவு பெரிய மோசடி நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்துக்குரிய விஷயம்தான். ஸோ இந்த ஊழல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம அறம் யாதனில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.